பரம்பரை சொத்தை பிரிப்பதில் உள்ள நியாயமான 4 வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். இது என்னுடைய சொந்த கருத்து. இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் பாயிண்ட், குடும்ப பரம்பரை சொத்தை பிரிக்கும்போது அதில் உள்ள நியாயமான தர்மங்களை கையாள அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. குடும்பத்தில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, ஆசை, கனவு மற்றும் கவலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் நடுநிலையாக நம்ம சொத்து பிரிக்கணும். அதுக்கு நாம் அமைதியாகவும் மரியாதையாகவும் பேசும்போது வார்த்தையை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் தேவையில்லாத கோபத்தையும் வார்த்தை வீரியத்தையும் நாம் தவிர்க்கலாம். குடும்ப பாரம்பரியம் நல்லிணத்தை பராமரிக்கும் நியாயமானதொரு சமரசத்தை கையாள்வது மிக மிக அவசியம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கமெண்ட்ஸுகளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.